குஜராத்தின் மூத்த அமைச்சர் பாபு பொகாரியாவுக்கு சட்டவிரோத சுரங்க வழக்கில் 3 ஆண்டு தண்டனைகள் விதிக்கப்பட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். குஜராத்தில் முதல்வர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார் பாபு பொகாரியா. மூத்த அமைச்சரான பொகாரியா நீர்வளத்துறை அமைச்சராக உள்ளார். சௌராஷ்டிரா கெமிக்கல்ஸ் நிறுவனம் உரிமம் பெற்றிருந்த சுரங்கத்தில் சட்டவிரோதமாக சுண்ணாம்பு கல் வெட்டி எடுத்தது தொடர்பாக 2006ஆம் ஆண்டு பொகாரியா மற்றும் எம்பியாக பதவி வகிக்கும் பாரத் ஒடேட்ரா, பிமாதுலா மற்றும் லட்சுமணன் துல் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் கடந்த 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட பாபு பொகாரியா பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இவ்வழக்கு போர்பந்தரில் உள்ள செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கில் அமைச்சர் பாபு பொகாரியாவுக்கு தொடர்பிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சனிக்கிழமை தீர்ப்பளிக்கப்பட்டது. இதையடுத்து பாபு பொகாரியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மூத்த அமைச்சர் பொகாரியாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது மோடிக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.